நேத்து ஐபிஎல் வரலாறே பார்க்காத ஒரு மிகப்பெரிய சரித்திர ஆட்டத்தையே நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் 2009 தான் நம்ம சிஎஸ்கே பஞ்சாப் அணியை 116 அப்படிங்கிற லோவஸ்ட் ஸ்கோருக்கு டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ 16 வருஷம் கழிச்சு அந்த சாதனையை பீட் பண்ணும் விதமா பஞ்சாப் அணி 111 ரன்னை கொல்கத்தா அணியை எடுக்க விடாம 111 ரன்னுக்கு உள்ளேயே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் முதலாவது சம்பவம், மிகப்பெரிய ரெக்கார்டாக கருதப்படுது. இப்படி இருக்க இந்த மாபெரும் வெற்றிக்கு சொந்தக்காரரான கேப்டனான ஸ்ரேஷ் ஐயர் அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பேச வந்திருந்தப்ப ரொம்ப கோபமாகவும் கொல்கத்தா அணி மேலே வன்மத்தை கக்கும் விதமாகவும் கொல்கத்தா அணிக்கு இது பத்தாது, இன்னும் அவங்க இதை விட மோசமான தோல்விகளை சந்திக்கணும், அப்போதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நான் தூங்காம எத்தனை நாட்கள் கேகேஆர் அணியால் அழுதுருக்கேன் தெரியுமா அப்படின்னு மிகப்பெரிய உச்சக்கட்ட கோவத்தை கேகேஆர் அணிக்கு எதிராக ஸ்ரேஷ் ஐயர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பேசியிருந்தாரு. ஸோ அப்படி கேகேஆர் அணிக்கு எதிராக ஸ்ரேஷ் ஐயருக்கு என்னடா மிகப்பெரிய கோவம் அப்படின்னு அவர் சொன்ன காரணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஸ்ரேஷ் ஐயர் தான் கொல்கத்தா அணிக்கு கடந்த வருடம் கேப்டனாக இருந்தார், கொல்கத்தா அணிக்கு கப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி ரொம்ப கோபமாக பேசின ஸ்ரேஷ் ஐயர், என்னுடைய ஹிஸ்ட்ரியிலேயே நான் கேப்டனாக இருந்து எந்த ஒரு அணிக்கும் கப்பு வாங்கி கொடுத்தது கிடையாது, கொல்கத்தா அணியும் அவங்க கடைசியாக 10 வருஷம் ஆயிடுச்சு கப்பு ஜெயிச்சு, நான் அவங்களுக்கு கப்பு வாங்கி கொடுத்ததுமே இனிமேல் கொல்கத்தா அணியால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கேப்டனாக நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் ஆசைப்பட்டேன். நிறைய கனவுகள் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதில் எதுவுமே 1% கூட தனக்கு நடக்காமல் அடுத்த ஆண்டு ஐபிஎல், அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல்லையே தன்னை ஒரு தொச்சுமாக நினச்சி தூக்கி வீசிட்டாங்க. நான் இதை சற்றே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொல்கத்தா அணியின் நிர்வாகம் அவங்க கிட்ட இருந்து, முக்கியமாக ஷாருக் கான் இப்படி செய்வார் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேலும் கொல்கத்தா அணிக்காக தான் கப்பு வாங்கி கொடுத்த உடனே எனக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. இந்தியன் டீமில் தனக்கு உடனடியாக T20 ஃபார்மேட்லேயும் இடம் கிடைக்கும், நிறைய சாதனைகளை படைக்க போகிறோம் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் அது எல்லாமே எதுவுமே நடக்கலை. முக்கியமாக கொல்கத்தா அணி அவங்க நன்றி கெட்ட விதமாக என்ன வெளியே ஏற்றினது, நிச்சயமாக இதுக்கு பழிக்கு பழி தீக்கணும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன டக் அவுட்டில் 2வது பந்திலேயே அவுட் பண்ணது, என்னுடைய டீமை 111 ரன்னுக்கே சுருட்டினது, இது எல்லாமே எனக்கு மைண்ட் அளவில் இன்னும் கோபம் அதிகம் ப்ரெஷரை ஏற்படுத்துச்சு. ஆனால் இந்த ரன்னை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. 111 ரன் ஐபிஎல் வரலாற்றிலேயே யாருமே நிகழ்த்தாத விஷயம் நாங்கள் இப்போ நிகழ்த்தி என்னுடைய பழியை தீர்த்திருக்கோம் கொல்கத்தா அணிக்கு எதிராக. ஸோ இதை பார்க்குறப்ப நிச்சயமாக எனக்கு சாதகமாக என் பக்கம் கடவுள் இருக்காண்டா அப்படின்னு நினைக்க தோணுது. அதே போல் கொல்கத்தா அணி அவங்க எனக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்கு அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தோல்வி நிச்சயமாக பத்தாது, இன்னும் நிறைய அவமானம் படணும், பிளே ஆஃபுக்கு உள்ள வரக்கூடாது, இன்னும் நிறைய அவமானங்களை கேகேஆர் அணி சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவத்துடன் மொத்த வன்மத்தையும் கக்கும் விதமாக ஸ்ரேஷ் ஐயர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க டிஃபென்னை அவர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு.